நாங்கெல்லாம் கூட இருக்கோம், தைரியமா இருக்கேன். சரியா சரியா நான் முடிஞ்ச நடக்கிறதுக்கே வந்தது அப்படின்னா பாதுகாப்பு முடிச்சுட்டு பார்ப்பேன். சரியா சரியா இந்த பணம் வேணா ஒண்ணு வாங்க மாட்டேன். அதை வாங்காம எடுக்க முடியும், நல்ல முடிவு அப்புறம் பார்த்துக்கலாம். பணம் என்னன்னா நம்ம பிள்ளைக்கு இல்ல அது ஒரு கோடி இருந்தாலும் வாங்க மாட்டேங்க. சரியா சரியா சரி. ஆனா அந்த கதிர் எவிடன்ஸ் பேசுறாரு, நான் எவிடன்ஸ் பேசுறது கதிர் என்ன இல்லை, நீதி வேண்டாம், நீதி வேண்டாம். அது வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து அவங்க 2 பேரும் அரசு போகணும். நீதி எனக்கு தேவையான நீதி அந்த பண்ணிட்டு வாங்கலாம். சரி, நீதி வேணும், நீதி வேணும். அவங்க கைதும் பண்ணணும். உங்க நீதி எனக்கு வேண்டாம். இந்த கவர்மெண்ட் வேண்டாம். 12 நாளுமே நான் வாங்க மாட்டோம். எத்தனை கோடி வந்தாலும் இது நான் வேகவே மாட்டேன். நெல்லை காதல் விவகாரத்தில் மகனின் இழப்பால் தவிக்கும் தாய் மற்றும் தந்தை நிதி கொடுக்க வந்த காவல் அதிகாரிகளிடம் எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதிதான் வேண்டும் என்று விடாப்பிடியாக கூறிய தந்தை நெல்லையில் காதல் விவகாரத்தில் ஐடி ஊழியர் காதலியின் சகோதரரால் உயிர் பறிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அந்த விவகாரம் தொடர்பாக பெற்றோரிடம் போலீசார் நிதி கொடுக்க வந்துள்ளனர். அந்த ஒரு சமயத்தில் இளைஞரின் தந்தை முதற்கட்ட நிவாரண நிதியை பெற்றுக்கொள்ள மறுத்துள்ளார். மேலும் எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதிதான் வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இந்த ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.